குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அன்பும் பேரிரக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மகிமையான ஆலய ஆராதனைக்காக இந்த நாளிலும் திருவிருந்தின் வழியாக உம்மோடு உறவு கொள்வதற்கு, எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு நீர் மறுபடியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தபசு காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய திருப்பிரசன்னத்திலே நாங்கள் காத்திருந்து சிலுவையை நோக்கி எங்களுடைய பயணத்திலே இந்த தப காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் நாங்கள் தியானிக்கின்ற தியானத்தின் வழியாகவும், பாடுகின்ற பாடல்களின் வழியாகவும், கேட்கின்ற உம்முடைய வார்த்தைகளின் வழியாகவும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும் உம்முடைய சன்னிதானத்திலே சுத்திகரித்தவர்களாய் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து மகிழ்ந்திருக்க இந்த ஆராதனையில் நீர் பிரசன்னமாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானவருடைய அருட்பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தவும் இந்த தபசு காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளே 3வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 3, உன்னதமாழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். 3வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த வந்தார் எழுந்து நின்று 100வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 100. இந்த பாடலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். 100வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம்.
தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். A messenger to him, saying, Go and wash in the Jordan 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings 5:10. நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. Touching the untouchable, and Elisha sent a messenger to him, saying, Go and wash in the Jordan 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings 5:10. Praise Lord to all, joyful manna. Touching the untouchable, and Elisha sent a messenger to him, saying, Go and wash in Jordan for 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings chapter 5 verse 10. Praise Lord, all joyful manna. Topic touching the untouchable. And Elisha sent a messenger to him, saying, Go and wash in the Jordan 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings 5:10. Thank you, glory to God. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு எளியோரை தொடுதல், ஒடுக்கப்பட்டவரை சேர்த்து கொள்ளுதல். நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஞானஸ்தானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஞானஸ்தானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னேன். 2 ராஜாக்கள் 5:10. And Elisha sent a messenger to him, saying, Go and wash in the Jordan 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings 5:10. Touching the untouchable, and Elisha sent a messenger to him, Go, wash in the Jordan 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings 5:10. And Elisha sent a messenger to him, saying, Go and wash in the Jordan 7 times, and you shall be restored, and you shall be clean. 2 Kings 5:10. இன்றைய மன்னா எளியோரை தொடுதல், ஒடுக்கப்பட்டோரை சேர்த்து கொள்ளுங்கள். நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவ என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. Touching the untouchable, and Elisha sent a messenger to him, saying, Go and wash in Jordan 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings 5:10. நீ போய் யோர்தானத்தில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். 2 ராஜாக்கள் 5:10.
And Elisha sent a messenger to him, saying, Go and wash in Jordan 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings chapter 5 verse 10. நீ போய் 7 தரம் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானின் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, உன் மாமிசம் அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. And Elisha sent a messenger to him, saying, Go and wash in Jordan 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது நீ வாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. பெரியோரின் தொழுத ஒடுக்கப்பட்டோரும் சேர்த்து கொள்ளுத. நீ போய் யோர்தானி 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது மாமிசம் மாறி நீ சுத்தமாயா என்று சொல்ல சொன்னா. 2 ராஜாக்கள் 5:10. எளியோரை தொடுதல், ஒடுக்கப்பட்டோரை சேர்த்து கொள்ளுதல். நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். 2 ராஜாக்கள் 5:10. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவார் என்று சொல்ல சொன்னார். 2 ராஜாக்கள் 5:10. And Elisha sent a messenger to him, saying, Go and wash in the Jordan 7 times, and your flesh shall be restored, and you shall be clean. 2 Kings 5:10. சொல்லுவோம். எளியோரை தொடுதல், ஒடுக்கப்பட்டோரை சேர்த்துக் கொள்ளுதல். நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் 5:10. ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மறுபடியுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த தவக்காலத்தை நமக்கு ஆசீர்வாதமான காலமாக, ஒரு மகிமையின் காலமாக, மனமகிழ்ச்சியின் காலமாக, மனம் திரும்புதலின் ஆசீர்வாதத்தோடு நமக்கு இந்த நாட்களை நாம்
நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆராதனை
அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்திருப்பது நமக்கு ஒரு நிம்மதியை தருகிறது என்கின்ற உணர்வோடு கூட அவரை பாடி துதிக்கின்ற இந்த நேரம் மிகுந்த ஆனந்தமாய் நமக்கு அமையத்தக்கதாக இந்த பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். நேசரே, உடைய திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
பாவங்களை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தத்தை பாடி ஆண்டவரை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. கரங்களை வைத்து சொல்ல பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற சுவாமி, ஆண்டவரே உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிற சுவாமி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரது தவ காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவரை ஆராதிக்கும்படியான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், தாமதத்தை நமக்கு திருமையாக தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய நன்றிகளை ஸ்தோத்திரங்களை மீண்டுமாய் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த லெத்து காலங்களுக்காய், மீண்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த தபச நாட்களுக்காய், மீண்டுமாய் எங்களுக்கு கொடுத்த இந்த கல்வாரியை தியானிக்கிற நாட்களுக்காய் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் புகழ்ந்து ஸ்தோத்திரித்து ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. வல்லவராய் நல்லவராய் நமத்திலே எழுந்தருளி இருக்கிற ஆண்டவர் மகிமையும் ஆட்சிமையும் துதியும் புகழையும் ஸ்தோத்திரத்தையும் அவர் ஒருவருக்கே மாத்திரமானவர் என்பதனாலே அவரை ஆராதிக்கும்படியான உள்ளத்தோடு, அவரை மகிமைப்படுத்தும்படியான உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த ஆராதனை வேலைக்காக, நீர் கொடுத்த மகிமையான ஆராதனை நாளுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு வாய்ப்பை, எத்தனையோ பேருக்கு பெற்றுக்கொள்ளபடியான சாக்கியத்தை அற்புதம் நீசரும் தூசிகளுமா பாவிகளுமாக எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை சுவாமி. உமக்கே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கே நாங்கள் புகழ் துதியை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே சுற்றி திரிகின்ற ஆண்டவர், எங்களோடு கூட இடைப்படுகின்ற ஆண்டவர், உம்முடைய வல்லமையுள்ள செயல்களினாலே எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், எங்களை ஆட்சி தூக்கி அரவணைக்கிற ஆண்டவர், எங்களோடு கூட இந்த ஆராதனை நேரத்திலே எழுந்தருளி இருப்பதற்காக, உடைய மகிமையின் பிரசனங்களை ஆட்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய கட்டுகளை உடைக்கின்ற நேரமாக, எங்களுடைய வியாதிகளை மாற்றுகின்ற நேரமாக, எங்களுக்கு சுகத்தை அருளி செய்கிற நேரமாக, பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவரே தந்திரமான ஆண்டவரே சத்துருடைய போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரமாக இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக, உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதற்காக, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையை மாட்சிமையும் துதியையும் புகழையும் ஸ்தோத்திரத்தையும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக
இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு கூட மனத்தாழ்மையோடு எங்களிடத்திலே உங்களுடைய சமூகத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்று பலப்படுத்தும், உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை ஆற்றல் படுத்தும். நீர் எங்களை தொடுவீராக, நீர் எங்களை தொடுவீராக. உம்முடைய கரம் எங்களுடைய சிரசின் மீது வைக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களை தொட்டு பலப்படுத்தும், சுகப்படுத்தும், குணப்படுத்தும், உருவாக்கும் ஆண்டவரே. பெருமையான பாத்திரங்கள் நாங்கள், நிரம்பி வழிகின்ற பாத்திரமாய் மாற்றும். பொங்கி வழிகின்ற தேவ கிருபை எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யும். தொடர்ந்து வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்பதன் மூலமாய் உள்ளத்திலே நாங்கள் புது பலனை பெற்றுக்கொள்ள, ஆன்மீகத்திலே மறுமலர்ச்சியை சுதந்திரித்துக் கொள்ள அருள்தார். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்பெறுகிற ஆவியானவர் எங்களை ஆற்றல் படுத்தி வழிநடத்துவீராக. பேசுகிறோம் தடியானை நீர் மறைத்து உடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஜெப பாடலை பாடுவோம். நம்முடைய இணையாய ஆண்டவருடைய வார்த்தைகளின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றியோடு மெத்துதிக்கிற பஸ்தரிக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டிலும் அப்பா உம்முடைய பாடும் மரணங்களை குறித்து தியானிக்கின்ற காலங்களாய் இந்த காலங்களில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த 2 நாட்களின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்பா, அடியனை மறைத்து இந்த நாளின் வார்த்தையை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொன்ன தேவன் தாமே இப்பொழுதும் என் மூலமாய் உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் அப்பா. எல்லாவற்றையும் எங்கள் இறைமந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இது உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 6வது ஞாயிறு, லெந்து என்னும் நாட்களின் முதல் ஞாயிறு. இந்த லெந்து என்று சொல்கின்ற பொழுது இதை ஒரு சந்தி என்று சொல்வார்கள், பாடுகள் என்று சொல்வார்கள், தவக்காலம் என்று சொல்வார்கள். இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நான் அருளுரைக்கு செல்வதற்கு முன்பாக ஒருவேளை நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவேன். ஆனால் என்னுடைய தாயும் தகப்பனும் எனக்கு இரட்டிப்பான நினைவு நாள்களை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதை நான் முதலாவது சொல்லி இந்த நாளுக்குரிய அருளுரைக்களாக செல்ல இருக்கின்றேன். ஒருவேளை இந்த நாளிலே ஒருவரை திருவிருந்து என்று சொல்கின்ற பொழுது ஐயர் ஆயார் அவர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் என்னை போட்ட பொழுது நான் நினைத்து பார்க்கின்றேன்,
2009ஆம் ஆண்டு இதே லெந்து காலம் முதல் ஞாயிறன்று காலை 5 மணிக்கு என்னுடைய தாயார் கர்த்தருடைய பரம இளைப்பாதலுக்குள்ளாக கடந்து சென்றார்கள். அன்றைக்கு 2009 மார்ச் 1ஆம் தேதி. ஒருவேளை மார்ச் 1ஆம் தேதி அவர்களுடைய நினைவாளாக இருந்தாலும் என்றெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்றேனோ அன்றெல்லாம் இந்த பாடுகளின் முதல் ஞாயிறிலே நான் என்னுடைய தாயாரை நான் நினைக்கின்ற சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்று 1999 நவம்பர் 28ஆம் தேதி என்னுடைய தகப்பனார் கர்த்தருக்குள்ளாக காலை 4:15 மணிக்கு பரம இளைப்பாதலுக்குள்ளாக நடந்து கொண்டார்கள். அது வருகையின் முதல் ஞாயிறு. என்றெல்லாம் வருகையின் முதல் ஞாயிறை நாம் திருச்சபை ஆரம்பித்திருக்கிறதோ, எப்பொழுதும் நான் 4:15 மணிக்கு நான் எழுந்து என்னுடைய மணியை பார்க்கின்றனோ, என்னுடைய தகப்பனாரை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு காலையில் 5 மணிக்கு தியானம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய தாயாரை நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பதின் நோக்கத்தை நாம் நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு மிக அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எளியோரை தொடுதல், ஒடுக்கப்பட்டோரை சேர்த்து கொள்ளுதல். இன்றைக்கு உலகிலே சாத்தியமாய் இருக்கின்றதா? ஸ்டேட்டஸ், யார் எளியோரை போய் நாம் தொட்டு விசாரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம்? எளியோரிடத்தில் யார் கருணை காட்டுகின்றவர்களாக இருக்கின்றோம்? இதெல்லாம் உணர்ந்து பார்த்துதான் திருச்சபையின் முன்னோர்கள் நமக்கு ஒவ்வொரு ஆராதனையிலும் இதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும், இதோ அல்ல, இதைத்தான் திருச்சபை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டோரை சேர்த்து கொள்ளுதல். இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவர் என்று சொல்கின்ற பொழுது நாம் அநேகரை நாம் ஒடுக்கி கொண்டு வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் யாரை சேர்த்துக் கொள்ள இருக்கின்றோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது ஒடுக்கப்பட்டோரை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் நாம் மற்றவர்களை ஒடுக்கி 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 நம்மை முன்னிலைப்படுத்தி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதான் உண்மை. திருச்சபை, அவருடைய திருச்சபையின் உறுப்பினராக இருக்கிற நம்மை இதோ அல்ல. ஒருவேளை இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபை இருக்கின்ற பொழுது அங்க போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் 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 என்று சொல்லி அங்க பிரசங்கத்தை கேட்டு கேட்டு மக்கள் ஒரு ஜன கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் நானும் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு எல்லாவற்றையும் வேதத்திலே கற்றுக் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் ஆண்டவர். இந்த வேத புத்தகம் என்பது ஏதோ புத்தகம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் அனுதினமும் நாம் பயன்படுத்த வேண்டிய ஒன்றாய் இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம வாழும் சமுதாயத்திலே, இந்திய சமுதாயத்திலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரிவினைகள். அது இந்த நாட்களிலே ஒரு கடந்த 10 ஆண்டுகளிலே அல்ல, இப்பொழுது ஒரு 5 ஆண்டுக்குள்ளாக எவ்வளவு பிரச்சனைகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நாம் எல்லாரும் சொல்லுகின்றது மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கம் என்று சொல்லி ஒரே வார்த்தையிலே சொல்லி முடித்து விடுகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், நான் எப்படி வாழ்கின்றேன்? ஒரே நான் மற்றவர்களை சொல்லுகின்றேனே, என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். பல்லாயிரம் ஆண்டுகளாக இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது பிரிவினைகள் எங்கும் பரவி கொண்டிருக்கின்றது. பிரித்தாலும் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் செய்த அதே வேலையை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இருக்கின்ற கவர்மெண்ட் எல்லாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களை பிரித்து 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 அதிலே குளிர்காய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதை அனல் மூட்டி இன்னைக்கு பார்க்கின்றோம். டெல்லியிலே நடக்கின்ற ஒரு மாபெரும் போராட்டம். விவசாயிகளுடைய அந்த நேர்மையான காரியங்களை கூட கேட்பதற்கு அற்ற ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. நினைத்து பாருங்கள், ட்ரோன் மூலியமாக குண்டு போடப்படுகின்றது. ஒடுக்கப்பட்டவரை யார் விசாரிப்பார்? இன்றைக்கு ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நான் அல்லவா அவர்களுக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே அவர்களுக்கு வேண்டிய நியாயத்தை பெறத்தக்கதான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த எளியோரை தொடுதலும் ஒடுக்கப்பட்டோரை சேர்த்து கொள்ளுதலும் அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். விசுவாசிகள் மத்தியிலே முதலாவது காணப்பட வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடு நியாயப்படுத்துகின்ற அநேகர் உண்டு என்றால் அநேக அமைப்புகள் அப்படிப்பட்ட அமைப்புகளாக மாறி போயிருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இருப்பது வெறுப்பும் எதிர்ப்பும் நமக்கு உரியதல்ல.
ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். நாம் யாரை வெறுக்கவோ எதிர்க்கவோ அல்ல, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் எத்தகைய பாகுபாடையும் ஏற்காதவர். நாமும் பாகுபாடோடு கூட வாழ அவர் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்று கூப்பிடுகிற நீங்கள் நானும் கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற நமக்குள்ளாக ஒற்றுமையும் சமாதானமும் சந்தோஷமும் இல்லை என்று சொன்னால், அந்த ஒடுக்கப்பட்டோரை நாம் ஒடுக்கிக் கொண்டே வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய நிலையை இந்த நாளிலே உணர்ந்து பார்க்க ஆவியானவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாளிலே வாசித்த வேத பகுதியில் நாம் அடிக்கடி கேட்ட வார்த்தை, அநேக ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். நாம் வாசித்த 2 ராஜாக்களாக இருக்கட்டும், எபிரேய பகுதியாக இருக்கட்டும், மத்தேயு பகுதியாக இருக்கட்டும், நாம் அடிக்கடி கேட்ட வார்த்தை. ஆனால் அதே வார்த்தையை இன்றைக்கு 2024ஆம் ஆண்டிலும் நம்முடைய திருச்சபை தியானிக்கும்படியாக அழைத்திருக்கிறது என்றால், நிச்சயமாக அதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அப்படினாலும் இதை 3 தலைப்புகளிலே நாம் சற்று நேரத்தில் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று உரையாடு, இரண்டாவது உறவாடு, மூன்றாவது உருவாக்கு. நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். முதலாம் வேத பாடமாக வாசித்த 2 ராஜாக்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்கு பார்க்கின்ற பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதில் பார்க்கின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்திலே அறிவித்தான். அன்புக்குரிய தேவ ஜனமே, அங்கு இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதை 1, 2, 3 வசனங்கள் எல்லாம் வாசிப்பீர்கள் சொன்னால், அந்த பெண் உங்களையும் என்னையும் போல அங்கு போய் வேலை செய்ய போகவில்லை. அது ஒரு அடிமையாய் போயிருக்கின்றது. அங்கு எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் கேட்க வேண்டும். தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாதபடி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்றது, அந்த சிறுமி என்று சொல்லப்படுகிறது, பெயர் குறிப்பிடாத ஒரு சிறுமி. அங்கு சொல்லுகிறார், அவர் புத்தியாய், ஆண்டவருக்கு சாட்சியாய், நம்பிக்கையாய் நான் தலைவிடத்திலே போய் நான் சொல்லுவேன் என்று சொல்லுகின்றாள். ஒரு பாசமான உரையாடல். அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவத்துக்குள்ளாக அந்த நாகமானின் மனைவி இருந்திருக்கின்றார். என்றால் தன்னை போல நேசிக்க கற்றுக்கொண்ட இன்றைய சமுதாயமும் தன்னிடத்திலே அடிமை பணி, வேலைக்கார பணி செய்யும் விதத்திலே நாம் மனவிட்டு பேச அழைக்கப்படுகின்றோம். நாகமான் மனைவியிடத்திலே காணப்பட்டதுதான். அந்த மகள் சொல்லுகின்றாளே, ஒருவேளை அடிமை என்று பார்க்கவில்லை, ஆனால் அவள் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்கின்றார். அந்த கேட்டு என்றால் நினைத்து பாருங்கள், தொழுநோயோடு கூட இருக்கிற ஒரு கணவனோடு கூட அந்த மனைவி எப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பாள். அந்த தொழுநோயின் அரோகத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய மனம் எவ்வளவாய் புண்பட்டிருக்கும். அதை கண்டு அந்த சிறுமி தன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் என்ன ஏவினாரோ அதை எந்த சூழ்நிலையிலும் சொல்ல முற்படுகின்றார். உரையாட முற்படுகின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது அது சொன்ன மாத்திரத்திலே அங்கு என்ன நடைபெற்றது? இருவருடைய உரையாடலையும் போய் அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள். இதை நாம் வாசித்தோம். அங்கு பார்க்கின்றோம், இஸ்ரவேல் நாட்டு சிறுமி சென்று இன்னென்ன விதமாய் நாம் சொல்லுகின்ற பொழுது, இன்னென்ன விதமாய் நாமும் ஒவ்வொரு ஆராதனையிலும் இன்னென்ன விதமாய் ஆண்டவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கின்றாரே, நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமே. நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு அதை கேட்ட மாத்திரத்திலே தன் ஆண்டவனிடத்திலே சொன்னார் என்று பார்க்கின்ற பொழுது நாம் யாரிடத்திலே சொல்லி இருக்கின்றோம்? இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற மனைவிமார்கள் என்று சொன்னால், கணவன் வரவில்லை என்று சொன்னால், கணவனிடத்திலே உங்களுடைய இன்றைக்கு கேட்ட வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்களா? அல்லது கணவன்மார் வந்திருப்பீர்கள், நீங்கள் குடும்பத்திலே போய் உங்களுடைய மனைவிடத்திலே நீங்கள் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றீர்கள். பிள்ளைகள் வரவில்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் போய் பிள்ளைகளுக்கு போதிக்கின்றீர்களா? பிள்ளைகள் வந்திருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் இன்னைக்கு அண்ணா குடும்பங்கள்
நாம் எதையோ குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட தான் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அதை சொன்ன மாத்திரத்திலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்று ஒரு தொழுநோயாளி ஏறெடுக்கும் உரையாடல் தான் தொழுநோயாளியை குறித்து அங்கு ஏறெடுக்கப்படுகின்ற காரியத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இந்த தவக்காலம் நாம் உரையாடல் வழியாக இறைவனின் அன்பு மற்றவர்களிடத்திலே வெளிப்பட வேண்டும். நம் உரையாடலின் அன்பு, நம்முடைய உரையாடலின் அன்பு ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களிடத்திலே காண்பிக்கின்ற தவக்காலமாய் இந்த தவக்காலம் இருக்க வேண்டும். மற்றவர்களை உயிர்ப்பிக்கின்றதாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகின்றதாய் இருக்க வேண்டும். அங்கு பார்க்கின்ற பொழுது லூக்கா 4:27 சொல்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம் அந்த நாகமானை குறித்து என்ன சொல்லப்படுகின்றது வாசிக்கலாமே. லூக்கா 4:27. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுக்க இருக்கின்றார். அந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கின்றது? அன்றைக்கு நாகமானை குறித்து சொன்னாரே, அநேகர் இருந்தார்கள் சீரியா தேசத்திலே, ஆனாலும் நாகமானை போல சுஸ்தமடைந்தவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற அநேகர் உண்டு. ஆனால் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க இருக்கின்றார்? இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்? நம்மை குறித்து சாட்சி பகிர்கின்றோம். சாட்சி நேரம் வந்தாச்சுனாக்கா மேடையில் பார்த்தா நூற்றுக்கணக்கானவர் சாட்சி. ஆனால் ஆண்டவர் ஒருவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க இருக்கின்றார். அவர் கொடுக்கின்ற சாட்சி தான் மெய்யான சாட்சி. அன்புக்குரியவர்களே, இன்னும் 1 தெசலோனிக்கேயர் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:11 சொல்லுகின்ற பொழுது அங்கு சொல்லுகின்றார், நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்படின்னு நாம் பேசுகின்ற காரியம் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியாக செய்கின்றாங்க. சொல்லுகின்ற பொழுது அவருக்கு என்ன தெசலோனிக்கேயர் சபையார நம்பி சொல்லுகிறார், நீங்கள் செய்து வருகிறபடியே. இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல இருக்கின்றார்? ஆவியானவர் என்ன சொல்ல இருக்கின்றார்? அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் செய்து வருகிறபடியே. இன்னைக்கு நீங்கள் நானும் செய்து வருகிறது என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அப்படின்னா சொல்கிறார், ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்படின்னு நம்முடைய உரையாடல் மற்றவருடைய பக்தி விருத்தியை உண்டு பண்ணக்கூடியதாகவும் ஆண்டவருக்குள்ளாக அநேகரை அழைத்து வருகின்ற ஒரு காரியமாகவும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, யோவான் 9:31 சொல்லுகிறது. யோவான் 9:31 அங்கே சொல்லுகின்றது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்யாதால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆண்டவர் யாருக்கு செவி கொடுப்பாராம்? ஆண்டவருடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகின்றார்களோ அவருடைய காரியங்களுக்குத்தான் அவர் கொடுப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்புக்குரிய தேவஜனமே, இந்த தவக்காலம் என்பது ஏதோ அல்ல. நம்மை நாமே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கின்ற காலம். இன்னைக்கு ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் சித்தமானதை அவனுக்கு செய்வேன் என்று சொல்லி, என்னுடைய காரியம், என்னுடைய பக்தி விருத்தி வெளிவேசமாக இருக்கிறதா? மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றதா? மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று சொல்லி காரியம் இருக்கின்றதா? அல்லது உண்மையாகவே நான் செய்கின்றது மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுகின்றதா இருக்கிறதா? உமக்கு நான் மகிமை செய்கின்ற மகனாய் மகளாய் இந்த உலகத்திலே வாழ்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக உறவாடு. முதலாவது உரையாடு, இரண்டாவது உறவாடு. மத்தேயு 8:3 வாசிப்போம். 8:3. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுஸ்தமானான். அன்புக்குரிய தேவஜனமே, குஷ்டரோகம் என்பது எவ்வளவு கொடிய நோய் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அது அணுவாய் ஒவ்வொருடைய உறுப்பையும் அவர் செயலுக்கு செய்கின்ற காரியம்.
ஒருவேளை இந்த நாட்களிலே நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தொழுநாயை பார்க்கின்றோம். நான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கின்ற பொழுது லேவியரிலே போய் பார்க்கணும்னு சொன்னால் தொழுநோய் வந்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர் குடும்பத்தாரே அவர்களை பாளையத்துக்கு புறம்பாய், ஊருக்கு புறம்பாய் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். நினைத்து பாருங்கள், அவருடைய சரீரத்திலே வேதனை, அவருடைய புண்களினால் அவர்களுக்கு வரக்கூடிய பாடுகள், இவ்வளவு பாடுகளின் மத்தியில் இருக்கின்ற மக்களுக்கு ஆதலாக இருக்க வேண்டிய குடும்பத்தாரே கொண்டு போய் விட்டு விடுகின்றார்கள். விட்டு நேரத்துக்கு போய் சாப்பாடை வச்சுருவாங்க, சாப்பாடை எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இங்கே நடைபெற்ற காரியம் என்ன? நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும், அதை ஆரம்பிக்கின்ற பொழுது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? மலைப்பிரசங்கத்தை முடித்து விட்டு திரளான ஜனங்களுக்கு அநேக உபதேசங்களை கொடுத்து விட்டு கீழே இறங்கி வருகின்ற பொழுது அங்கே குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து கொண்டான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை உணர்ந்து பார்த்து அவன் அங்கே சொல்லுகின்ற வார்த்தை, அங்கே ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க ஆகும் என்று சொல்லி வேண்டுகிறேன். ஐயா வாசிக்கின்ற பொழுது மிக அருமையாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். தொழுநாயுடைய ஜெபம், அவனை உறவாடுதல் என்பது ஆண்டவரோடு கூட நாம் ஜெபிக்கின்ற ஜெபம். ஆண்டவரத்தில் நாம் கேட்கின்றோம், அவர் நமக்கு மறுமுறை கொடுக்கிறார். உரையாடல் அப்படினால் அவர் செய்கின்ற காரியங்கள், அவர் சொல்கின்ற பொழுது நீ தொழுநோயாளியுடைய மன்றாட்டு ஜெபம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இயேசு அதை கேள்விப்பட்ட பொழுது அங்கு பார்க்கின்றோம், அவனை வந்து தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவிடம் அங்கு வந்த பொழுது அவர் அவனை புறம்பே தள்ளவில்லை. இன்றைக்கி நாம் எத்தனை பேரை வேண்டாம், இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியல, வாழ்கிறோமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், அங்கே எல்லாரையும் இருக்கிறவர், யாவரையும் ஏற்றுக்கொள்கின்றவர், ஏற்றுக்கொண்ட கர்த்தர் அங்கு வருகிறார். அவர் வார்த்தையை அங்கு சொல்கின்ற பொழுது அவன் தனிமையாய் வருகின்றான். அங்கு பார்க்கின்ற பொழுது அவரை பணிந்து கொண்டான். உமக்கு சித்தமான அநேகர் இருந்திருக்கலாம், அநேக குஷ்டரோகிகள் இருந்திருக்கலாம், ஆனால் ஒருவன் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டான் என்று சொல்கிறது. இன்றைக்கி நம்முடைய நிலைமையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒருவேளை சரீர பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறப்பா, ஒருவேளை இருக்கின்ற மக்கள் எல்லாம் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய், ஒருவேளை அந்த குஷ்டரோகியை போல என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய செயல்பாட்டிலே, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய நடக்கையிலே நாறுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றதா? நான் குஷ்டரோகி என்பது நாற்றம் எடுக்கும், சீல் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. நான் கல்கட்டாவுக்கு ட்ரைனிங்ஸுக்கு போயிருந்த பொழுது 3 வாரம் தொடர்ந்து நான் மதர் தெரசாவுடைய சேரிட்டிக்கு செல்ல வேண்டிய இது ஏற்பட்டது. 3 ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்ந்து அங்கே சென்ற பொழுது ஒவ்வொரு காலையில் போயிட்டு மத்தியானம் வரைக்கும் அங்கே இருந்து தான் வருவேன். அங்கே பார்த்த காரியம், இந்த மதர் தெரசா உண்மையிலே இன்றைக்கி புனிதராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இருப்பதற்கு காரணம் என்ன? அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரும். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அவரும் உங்களையும் என்னை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் தான். அவரும் அன்றைக்கு எந்த விதமான இது இல்லாதபடி ஒரு பணக்கார இடத்துல போய் ஏதாவது கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவன் என்ன கொடுத்தான்? எச்சிலை துப்புனான். என்ன பண்ணாங்க? இந்த எச்சிலை வாங்கிட்டு இது எனக்கு, அவங்களுக்கு ஏதாவது கொடு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை போய் பார்க்கின்ற பொழுது அங்கே எவ்வளவு ஜனங்கள், குஷ்டரோகிகள் மட்டுமல்ல, இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக கொடுக்கப்படுகின்ற வன்முறையின் மூலமாய் அநேகர் நிலை மாறி அங்கு பார்க்கின்ற போது அவர்கள் அங்கு ஓடிக்கொண்டு பெரிய ஹாலில் அலையிறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டமான ஒரு பெண்கள் இருக்கின்றார்கள். மனநிலை குன்றிய பெண்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய, இங்கேருந்து பெரியார் போது அவ்வளோ பெரிய ஹால். அங்கே இருக்கிற அருள் சகோதரிகள் இந்த ஏப்ரன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு இதை போட்டுக்கிட்டு அவர்களை தூக்குவதும் அவர்களை துடைப்பதும், பாதி பேர் ஸ்ட்ரெச்சரில், பாதி பேருக்கு வீல் சேரில், பாதி பேர் படுத்திருக்க, அவங்களாம் ஒவ்வொருத்தரையும் அவர்கள்
கலசனையாய் பார்க்கின்றார் சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவாடுதல், ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ருசித்தது நிமித்தமாய் அவர்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம், விண்ணப்பிக்கிறோம் விண்ணப்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கிருபையாய் ஆண்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறாரே. நாம் யாருக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற காலமாய் இருக்கிறது. உறவாடு உறவாடு என்று சொன்னால் நம்முடைய உறவு எப்படியாக இருக்கின்றது? அன்றைக்கு கிறிஸ்துவின் செயலை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கின்ற நாட்களாய் இந்த நாட்கள் தவக்காலங்கள் இருக்க வேண்டும், தவக்காலங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் செயல் என்பது ஏதோ அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை பார்ப்பேன் சொன்னால் அங்கு நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று. அங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரிதான் சொல்லிட்டு, ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒருவை கால்களை கழுவுங்கள். இன்னைக்கு திரு விருந்திலே நாம் பங்கு கொள்ள இருக்கின்றோம். திருவிருந்தை ஏற்படுத்தின அது பெரிய வியாழக்கிழமையிலே ஆண்டவர் ஏதோ நம்மை போல திருவிருந்தை கொடுக்கவில்லை. அவர் தன்னுடைய அரைக்கச்சியிலே கட்டி கொண்டு நாம் இதை இன்றைக்கு திருக்காட்சியிலே நாம் பார்க்கின்றோம். பசுமலையிலே எல்லாருடைய சீசருடைய கால்களை எல்லாம் கழுவி அவர் சொல்லுகின்ற பொழுது, என்னால் ஆண்டவர் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் என்று அவர் சொன்னதற்கு காரணம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றால் 300 முறை ஆண்டவருடைய என்ற வார்த்தை வருவதாக பார்க்கின்றோம். ஆனால் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? ஒருவருடைய ஒருவரை கால்களை கழுவுன்னு சொன்னால் நம்மை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி, ஆண்டவரே நான் அல்ல ஆண்டவரே, என் மூலமாய் என்னை கொண்டு நீர் என்ன சீர்த்தம் இருக்கிறோம் அதை கொடுக்கவும் என் கிருபை சார்ந்து சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். உபாகமம் 24:8 பார்க்கின்ற பொழுது குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசிரியர்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லியிருந்து. குஷ்டரோகத்தை குறித்து இன்னைக்கு நம்முடைய ஆன்மா ஒரு நாம் சரிகிற பிரகாரமாக நாம் சரியாக இருக்கலாம். நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற பொழுது அவருடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, என்னுடைய காரியங்களை அறிந்திருக்கிறீரப்பா, அறிந்திருப்பேன்பாய் நான் இந்த நாளிலே உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி நான் செய்யவும் அதற்கு நான் எச்சரிக்கையாக இருக்கவும். இன்னைக்கு எச்சரிக்கை என்பது இல்லை. மக்கள் மத்தியில் எப்படி வாழலாம்? நெவர். எப்படி வாழ்ந்துட்டு ஆண்டவருடைய திருசன்னிதானத்திலே வருவோம் என்று சொல்லி யாரும் எதிர்க்க வேண்டாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. மன உருக்கம் உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், நீதிய சாந்தம் உள்ளவர் தான். எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். வருகிற பொழுது நியாயாதிபதியாய் அவர் இருக்கின்றார். அது நீதி உள்ளது நியாயாதிபதியாக இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் எச்சரிக்கையாய் ஆண்டவருடைய படிப்படியத்தில் வருகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் அன்றைக்கு சீசர்களாய் சொன்னீரே அதே வார்த்தை இன்றைக்கு நாங்கள் சீசராக இருக்கிறோம். அப்பா எங்களிடத்தில் சொல்கிறேன், ஒருவருடைய கால்களை ஒருவர் கண்கள், ஆண்டவரும் போதவருமாகிய நானே இதை செய்தேன் என்று சொன்னால் நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி நீர் இன்றைக்கு ஆவியானவருமாய் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீரப்பா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ அது நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை உள்ளவர்களாய் வாழ எங்கள் கிருபைதாரம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஏன்னா இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அநேகருடைய குஷ்டம் என்னவாக இருக்கின்றது? பதவி மோகம், பண மோகம், அந்தஸ்து மோகம், அதிகார மோகம், இப்படிப்பட்ட குஷ்டம் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. உங்களையும் என்னையும் ஆட்கொண்டிருக்கும் சொன்னால், ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னுடைய காரியத்தை நான் உன்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன்ப்பா. என்றால் பாவ குஷ்டம் உடையவர்களாய் வாழும் நமக்கு சிலுவையின் இரத்தத்திலே விருதை தரும்படியாகத்தான் ஆண்டவர் தன்னையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த உறவுக்குள்ளாக நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கத்தக்கதாய் நம்மை அர்ப்பணிப்போம். நமக்குள்ளாக இருக்கின்ற உள் உணர்வினை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம்ல, என்ன வார்த்தை? மனிதனோ சொல்லலாமே, என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? மனிதனோ முகத்தை பார்க்குறான், கர்த்தரும் இருதயத்தை பார்க்குறான். இருதயத்தில் என்ன இருக்கும்? இருதயத்தில் என்ன சிந்திக்கிறோமோ அதான் நம்முடைய
செயல்பாடாக வரும். நம்ம என்ன செய்கிறோமோ அதான் காரியம். அதான் அங்கே பார்க்கிற பொழுது ஆண்டவர் சிலுவையில் மரித்தது வெளிப்பக்கமான பாவம் இல்லை, நம்முடைய உள்ளான பாவங்களை அறிந்திருந்தவர் தான் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் அந்த திருவிருந்திலே அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். கல்லான இருதயம் அல்ல, மாட்டேன். ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் மாட்டேன் என்ற வார்த்தைக்கு அல்ல, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நாம் ஆயத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக உருவாக்கு. முதலாவதாக சொன்னேன், சொல்லி முடித்தாச்சு. உறவாடு, உருவாக்கு. என்ன உருவாக்க வேண்டும்? எபிரேயரில் இருக்கலாம். எபிரேயர் 13:13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே கடவோம். பார்க்கிறபோது அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தபடியாக என்ன பண்ணாரா? நகரத்துக்கு வாசலுக்கு புறம்பே புறப்பட்டார். ஏதோ குஷ்டரோகி அல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் நீங்களும் நானும் போக வேண்டிய இடத்துக்கு அவரே போகின்றார். போய் அவர் என்ன செய்கின்றார்? புறம்பாக போகின்றார். போன நிமித்தமாக நம்முடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். நீங்கள் நானும் ஆண்டவரை ஆலயத்தில் மட்டுமல்ல, நாம் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு ஆன்மீக மனம் வீசும்படியான தவ காலத்துக்குள்ளாக வந்திருக்கின்றோம். பாருங்க, எங்கே பார்த்தாலும் கன்வென்ஷன், எங்கே பார்த்தாலும் ஆவிக்குரிய கூட்டங்கள், உபவாசங்கள், எங்கே பார்த்தாலும் எல்லா ஆலயங்களிலும் பெரிய பேனர்கள் எல்லாம் வச்சு அநேக ஊழியர்களை கூப்பிட்டு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மனம் திரும்பாமல் போகின்ற பொழுது ஆண்டவர் இதை எதையும் அவர் அங்கீகரிப்பதில்லை. நாம் எவ்வளவுதான் செய்தாலும் கூட மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. அதற்காக தான் திருச்சபை இந்த தவக்காலங்களை கொடுத்து அநேகரை திருச்சபையிலே அழைத்து இன்றைக்கு நமக்கு வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து, நாம் உட்கொண்டு, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை வரக்கூடிய நாட்களிலே வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு அநேக காரியங்களை பார்க்கின்றோம். நமக்கு தெரியும் பேதுருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 14ஆம் வசனம் சொல்கின்றது, சதா காலங்களிலும் அவர் இங்கே பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவி ஆகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவராலே தூசிக்கப்பட்டு இருக்கிறார், உங்களாலே மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்படின்னா 2 விதமான மக்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற மக்கள், ஆண்டவரை தூசிக்கின்ற மக்கள். அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தவக்காலத்திலே ஆண்டவரே நான் எந்த இதில் இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் பேதுரு அடிகளாரை பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் தான் திருச்சபையை கொடுக்கின்றார். திருச்சபையை கொடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா போகிறோம். அழகாக நேசிக்கின்றாயா, அழகான பாட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? சிலுவை காட்சியை பார்த்த பின்னும் உண்மை நேசியாமல் இருப்பேனோ. நல்லா அழகாக போகிறோம். சிலுவை காட்சியை பார்த்துக்கிட்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் மட்டுமல்ல, நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ அவருடைய சிலுவையை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றோம் சொன்னால் அங்கே பார்க்கின்றோம். அவரிடத்துல வந்து என்ன செய்கிறார்? என்னிடத்துல நீ நேசிக்கின்றாயா? எத்தனை தடவை? 3 முறை கேட்டார். முதல் முறை கேட்டார், பதில் சொன்னார். 2வது முறை கேட்டார், 3ஆம் முறை கேட்குறாரு. அப்பா அழுது மனம் கசந்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர், நம்முடைய பாடுகள் உண்டு, ஆண்டவருடைய
க்காக நாம் ஏதாவது செய்ய முற்படுகிற போது பாடுகளும் வேதனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் உண்டாலும் கூட நாம் ஆண்டவரை நேசிக்கின்றோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருப்பார்னு சொன்னால் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற மகிமையான ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை தான் அவர் எப்படி மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரோ அதே போன்ற நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு மகிமையான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்றால் இயேசு நமக்கு தந்திருக்கும் பணி வாழ்வு ஒதுக்கப்பட்டவர்களையும் உள்ளம் உடைந்தவர்களையும் துயரற்று அழுபவர்களையும் ஏழைகளையும் போன்றவர்களை நாம் உரையாடி அவரிடத்திலே உறவாடி அவர்களை உருவாக்க வேண்டும். யாருக்காக? இயேசுவுக்காக உருவாக்க வேண்டும். நாம் எங்கே போகிறோம்? எத்தனை பேருக்கு நாம் நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? படிக்கின்றோம். உரையாடி உறவாடி அவர்களை உருவாக்க வேண்டும். அன்றைக்கு உருவாக்கும் பணியைத்தான் திருச்சபை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த தவக்காலம் என்பது திருச்சபை ஏதோ அல்ல, நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரவும், ஆண்டவர் மூலமாய் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நாம் பெறுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே எனக்குள்ளாக உருவாக்கும் ஆண்டவரே, முதலாவது என்னை உருவாக்கும் ஆண்டவரே, அதன் மூலமாய் ஆண்டவரே நான் மற்றவர்களை உமக்கென்று உருவாக்க எனக்கு கிருபைதாரும் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்காக கரிசனைப்படுகின்றவர்களாய் மற்றவர்களை ஆதரிக்கின்றவர்களாய் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அழைத்ததின் நோக்கத்தை கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். திருச்சபையின் மூலமாய் எளியோரை தொடுதல், ஒடுக்கப்பட்டோரை சேர்த்துக்கொள்ளுதல் என்று சொல்லுகிற பொழுது அப்பா கர்த்தாவே, அந்த சிறு பெண் தன்னுடைய முதலாளி இடத்திலே உரையாடினது போல, தன்னுடைய எஜமானி இடத்திலே உரையாடினது போல நாங்களும் மற்றவர்களோடு கூட உரையாடி மற்றவர்களுக்கு வேண்டிய நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதான கிருபை நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, உருவாடுகின்ற பொழுது கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கின்றீர். அன்றைக்கு குஷ்டரோகியை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தாவே கை நீட்டின தேவன் இன்றைக்கு உடைய கல்வாரியிலே உடைய கை நீட்டப்பட்ட கரமாக இருக்கிறது. அதன் மூலமாக வழிகின்ற அந்த பரிசுத்தம் இரத்தத்தை இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களையும் நீர் கழுவி சுத்திகரிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை நீர் உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கென்று உருவாக்குவது மட்டுமல்ல, நாங்கள் மற்றவர்களை உருவாக்குகின்ற பாத்திரமாய் எங்களை நீ வணைய வேண்டுமாய் நீ பிரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி அருள் அன்பு அழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. நிறைவு பவனி பாடலாக 194வது பாமாலை தூய பந்தை சேர்ந்த கைகளுக்கு தொடங்கும் பாமாலை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். Say
தூய பந்தியிலே பங்கு பெற்ற நாங்கள் இந்த உலகத்திற்குள்ளாய் எங்கள் கால்கள் நடக்கும்போது பாதைக்கு வெளிச்சமாய் கால்களுக்கு தீபமாய் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த தவ காலங்களில் எங்களை வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் அர்ப்பணிப்போடு மன்றாடுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு செல்ல கடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென். மோதிரம் ஏலத்திற்கு இருக்கிறது, ஆகவே ஏலம் எடுத்து செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.